சிவனேஷ் ஐபிபிஎஸ் பிஓ கனரா பேங்க் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டவுனாக இருந்தேன். அப்போது அந்த 500 வீடியோஸை ஒரு 2 monthsக்குள்ளே நான் கவர் பண்ணி முடித்தேன். ஸோ அதோட நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். அதுதான் எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் வரைக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. நல்லா போஸ்டிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சப்போர்ட், என் பையன் சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் நீங்களும். சிவனேஷ் பிஎஸ் IBPS PO Canara Bank clear பண்ணியிருக்காங்க. We request Sivanesh PS and his family members to onto the stage. Congrats, Mr. Sivanesh. Can you share some experience in your banking journey? படிச்சீங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். இது எனக்கு 4th எக்ஸாம் கிளியராக இருக்குது. 2022 ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு மே மந்தில். நான் இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2 attempt கிளியர் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டவுனாக இருந்தேன். அப்போது ஓகே எனக்கு ஒரு 1 year டைம் வேணும்னு கேட்டேன் பேரண்ட்ஸ்கிட்ட. உங்களுக்கு ஓகே உனக்கு என்ன டைம் வேணுமோ எடுத்துக்கோ, என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ பண்ணிக்கோ, ஃபினான்ஷியலாக எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே நானும் ஒரு 2.5 months அப்போது 3 பேர் ஒன்றா இருந்த டைம். ஸோ அந்த 500 வீடியோஸை ஒரு 2 monthsக்குள்ளே நான் கவர் பண்ணி முடித்தேன். ஸோ அதோட நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். அதுதான் எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் வரைக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஒரு மெயின்ஸ்க்கு முன்னாடியும் அதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு அப்படி தான் நான் போய்கிட்டே இருக்கேன் எக்ஸாமுக்கு. ஸோ பெருசாக ஃபுல் மார்க் டெஸ்ட்டு அந்த மாதிரி நான் எதுவுமே போட்டதே இல்லை. செக்ஷனல் மார்க் டெஸ்ட் தான். ஸோ அதே மாதிரி அந்த லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே நான் திரும்ப அந்த பேசிக் மட்டும்தான் எனக்கு இன்ன வரைக்குமே ஹெல்ப்ஃபுல் ஆகிட்டு இருக்குது. ஸோ சின்ன வயசில் என்னோடய பேசிக்கை என் பேரண்ட்ஸ் கரெக்டாக செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்கூலிங்லேருந்து பெஸ்ட்டு ஸ்கூலிங்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி பேங்கிங்க்கும் இவங்க எனக்கு ஒரு சூப்பரான பேஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த பேஸ் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ கைஸ் ஆல்சோ. தேங்க்யூ. என் பையன் நல்லா படிக்கிற ஸ்கூல்லேருந்தே சரி, காலேஜும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படித்தான். அவனோட சின்ன வயசுலேருந்து என்னென்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி அங்கிட்டு போகும்போது நானும் அந்த ஆஃபீஸில் நானும் ஒரு ஆளை வரணும், கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவனுடைய எய்மாக இருந்துச்சு. சரி, அவனுடைய எய்முக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. அவனுடைய என்ன எய்மோ அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டு ஸ்கூலாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயும் நல்ல ஸ்கூலாக செலக்ட் பண்ணி கொடுத்தோம். 10th 480, 12th 1167 வாங்கினான். அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தான். நல்லா படிச்சனாலும் சரி டெல்லிக்கு அனுப்பி ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினோம். அங்கேயே 1 year படிச்சுட்டு வந்தான். ஒரு 2 எக்ஸாம் எழுதினான். ஒரு 8 மார்க்கில் ஒரு தடவை மார்க் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல தம்பி இன்னும் படி அப்படின்னு சொல்லி பண்ணோம். சரி, ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளியர் பண்ணுறேன், அதனால் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தம்பி கேட்டான். அதுக்கப்புறம் சரி உனக்கு என்ன தோணுதோ அதை செய் தம்பி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் நாங்களும் பெர்மிஷன் கொடுத்துட்டோம். அவன் இந்த நிமிஷம் முடிய அவன் பாட்டு அவனுடைய ஜர்னியில் போயிட்டு இருக்கான். ஒரு 2 yearsல IDBIயில் செலக்ட் பண்ணான். அதில் ஒரு 8 மாதம் கிளியர் பண்ணான். அப்புறம் ESICயில் ஒரு 2.5 மாதம் ஒர்க் பண்ணான். அதுக்கப்புறம் இப்போ IOBயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். மறுபடியும் இப்போ கனரா பேங்க்கில் கிடச்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த யூடியூப் சேனல்லேருந்து உங்களுடைய மோட்டிவேஷன் தான் என் குழந்தைக்கு. அவன் பார்க்கும்போது நானுமே இந்த சேனலை பார்ப்பேன், எப்படி நடத்திட்டுருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இதில் படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி கொஷின் கேட்குறாங்க, ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதுலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது எங்கிட்டே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் இப்போ கனரா பேங்க்கில் கிடச்சிச்சு. அப்புறம் இன்டர்வியூ போயிட்டு எனக்கு செலக்ட் ஆகுமா என்ன அப்படின்னு தெரியலம்மா அப்படின்னு கேட்டான். சரி, நீ என்னென்ன கொஷின் கேட்டாங்க அது சொல்லு தம்பி அப்படின்னு சொன்னேன். சரி, 20 மார்க்ஸ்க்கு நீ என்னம்மா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். நான் 18 மார்க்ஸ் கொடுப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கிளியர் ஆச்சு. இப்போ கடைசியில் மறுபடியும் வந்தோடனே நீ 20 மார்க்ஸுங்கிறது உன்னோட பேரண்ட்ஸ் அப்படிங்கிற இதில் கொடுத்துருமா, எனக்கு 17 தான் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லினான். இப்போ ஒரு 8 மார்க்ஸ்க்கு மேலே 86 மார்க்ஸ் கிடச்சி, கட் ஆஃபோட 86 மார்க் கிடச்சி அவனுக்கு
நல்லா போஸ்டிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சப்போர்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த உங்கள் 3 பேர்த்தோட ஜேர்னிஸ் இது பண்ணுறோம். என் பையன் சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் நீங்களும் ஒன்று தான். ரொம்ப தேங்க்ஸ்.